இப்ப நீங்க பார்த்தது பவர் டிரான்ஸ்மிஷன்ல வர்ற என்ஜின்ல வர்ற பெல்ட். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டைப் நம்ம யூஸ் பண்றோம், காக்டு, நான் காக்டு. காக்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட்ல உள்ள பல்லு இருக்குதுன்னா அது நம்ம காக்டு டைப்ன்றோம். இந்த காக்டு டைப் தான் நம்ம எஸ்கவேட்டர்ல யூஸ் பண்ணணும். பிளைன் டைப் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் காக்டு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, காக்டு பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடு பிளஸ் டார்க் உள்ள இடத்துல காக்டு தான் ஸ்லிப்பேஜ் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம போர் ஹைட்ராலிக்ஸ்ல எல்லாமே இம்போர்ட்டட் பெல்ட் தாங்க வச்சிருக்கோம். மிட்சுபிஷி, மிட்சுபா இந்த மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் பெல்ட்டுமே இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 38ல இருந்து 47 வரைக்கும் எல்லா மிஷின்ஸ்குள்ள வைட் ரேஞ்ச் ஆஃப் பெல்ட் நம்ம இருக்குது. எல்லாமே மிட்சுபிஷி தான். மிட்சுபா தான் பண்றோம். அதே சமயம் இந்த மாதிரி பேண்டோ டைப் பெல்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. இதுல ஜாக்சிஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். அது மாதிரி பாக்கெட் கொடுத்துருக்கோம், கமின்ஸ் இன்ஜினுக்கு உண்டான நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் பெல்ட் நம்மள்ட்ட அவைலபிள். எல்லாமே இம்போர்ட்டட் மட்டும்தான். இங்க இண்டிஜினியஸ் நம்ம பண்றது இல்ல. ஏன்னா ஹை ஸ்பீடு நல்ல டார்க் உள்ள இடத்துல லைஃப் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பெல்ட் தான் நான் என்னோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா நீங்க போர் ஹைட்ராலிக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. வாங்குறதுக்கு நீங்க தயாராகிக்கீங்க. தேங்க்யூ.